நம்ம பார்க்க போகிறது CA ஸ்டடி மெட்டீரியல் சம்மு பாண்ட் வேல்யூஷன். A convertible bond with face value of 1000 is issued at 1350 ரூபா. கூப்பன் ரேட் வந்து 10 ரூபா 50 பைசா. கன்வர்ஷன் ரேட் இஸ் 14 shares per bond. ஒரு பாண்டுக்கு 14 ஷேர். கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் ஆஃப் பாண்ட் 1450 ரூபா. ஷேர் வேல்யூ வந்து 80 ரூபா. இப்போ என்ன கேட்குறாங்க, வாட் இஸ் த ப்ரீமியம் ஓவர் கன்வர்ஷன்? அப்போ 14 × 80, அப்போ 14 ஷேர், ஒரு ஷேர் விலை 80 ரூபா. அப்போ 14 ஷேருக்கு வந்து 1120 ரூபா வரும் இல்லையா? 1120 ரூபா. மார்க்கெட் ப்ரைஸ் பெர் பண்டு 1475. அப்போ 1475 385 தான் ப்ரீமியம். அப்போ ஒரு ப்ரீமியம் தானே, நமக்கு வந்து பாண்டு வந்து வேல்யூ அதிகமாக தான் இருக்குது. அப்போ 385 அப்படிங்கிறது 1475 இருக்குதுன்னா 100க்கு எவ்வளவு? அப்போ 385 வகுத்தல் 1475. ஸோ 24.06. இது ஒரு கணக்கு. அல்லது இப்படி நம்ம போனோம், 355 ப்ரைஸ், அதோட பேஸ் ப்ரைஸ் 1120 இன்ட்டு 100, 355 வகுத்தல் 1120 இன்ட்டு 100. ஸோ 31.65. இல்லை 355 வகுத்தல் 1350 இன்ட்டு 100. இதில் போடலாமா? 355 வகுத்தல் 1350 இன்ட்டு 100, 26.25. இந்த பெஸ்ட் ஆப்ஷன் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான். ஏன் அப்படின்னா இது மூணுத்தையும் எழுதுறது தப்பு இல்லை. அப்போ கன்வர்ஷன் வேல்யூ வந்து 1120. இதுக்கு தான் நம்ம என்ன செய்யணும், கன்வர்ஷன். வாட் இஸ் த ப்ரீமியம் ஓவர் கன்வர்ஷன் வேல்யூ? அப்போ அவங்க கேட்குற கேள்விக்கு நம்ம பதில் எழுதணும். எல்லாரும் தப்பு பண்ணிடுவாங்க. ஏன்னா வாட் இஸ் த ப்ரீமியம் ஓவர் கன்வர்ஷன் வேல்யூ. வாட் இஸ் கன்வர்ஷன் வேல்யூ? இதுதான் கன்வர்ஷன் வேல்யூ. அப்போ இதுக்கு தான் நீங்கள் ஆன்சர் தர, இதெல்லாம் போட்டால் தப்பு. அப்போ புரிய வைக்கிறதுக்காக சம் போட்டு கொடுத்தேன். நன்றி.